திமுக தான் போட்டின்றாரு. வர எலெக்ஷன்ல 2026 மாபெரும் வெற்றி பெறுறாரு. அதை பற்றி அவர் வெளியே வரலையே. முதல்ல அவர் வெளியே வந்து மக்கள்கிட்ட போகட்டும். ஒரே ஒரு தடவை தான் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கலாம். அவர் வந்து தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர்கள் எல்லாரும் ஒருத்தராக இருக்கார். நிறையா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு, வர்றாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி முதலமைச்சர் ஆகிறது? முதல்ல வெளியே வரணும், போகட்டும், மக்கள்கிட்ட போகட்டும், மக்களை சந்திக்கணும், கிராமங்கள் தோறும் போகணும். மக்கள் பிரச்சனை எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்து அவருக்கே 5 வருஷம் ஆச்சு. 77 வந்தார். அதுக்குள்ளே எத்தனை தேர்தலில் வெற்றி? திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சாரு, கோயம்புத்தூரில் எம்எல்ஏ பிடிச்சாரு. இந்த மாதிரி பல வெற்றிகளை எல்லாம் ஒன்றா நிரூபித்து தான் மக்கள் அவரை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு முதலமைச்சர் ஆக்கினாங்க. ரூம்குள்ளே படுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கட்சி நடத்தலையே அவர். அதனால் முதல்ல அவர் வெளியே வரணும். வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து நடத்தட்டும். அதுக்கு பிறகுதான் மக்கள் என்ன நிலைப்பாடுகிறாங்கன்னு தெரியும். ஆனால் பெரிய பெரிய கட்சிகளே வந்து இப்போ பிஜேபி, நீங்களே சொன்னீங்க, பிஜேபி அதிமுக எதுக்காக கூட்டணி போடுறாங்க? தனியார் 2 பேரும் தனித்தனியார் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக தானே ஜெயிக்கிறதுக்கான முயற்சியாக அதை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாங்கள் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி வந்து இத்தனை கட்சிகளை சேர்த்து வலுவான கூட்டணியே அமைக்கிறோம். தனித்தனியாக வேண்டாம், எல்லாரும் சேர்ந்தா பலங்க தானே அமைக்கிறோம். அப்படி பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வலுவோடு இருக்கக்கூடிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியோடு பலமான வாக்கு சதவீதத்தோடு இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சிகளை போன்ற கட்சிகளே வந்து கூட்டணி அமைக்கிற போது எவ்வளவு இருக்குன்னே தெரியாத ஒரு கட்சி எடுத்த உடனே நான் வந்து தனியார் நின்று ஆட்சிக்கு வந்துடுவேன், முதலமைச்சர் ஆகுவேன்னு சொல்றது அது வந்து நல்ல ஆசையா இருக்கலாம். அந்த ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. எல்லா ஆசைகளும் நிறைவேறணும் இல்லையா? அதனால ஆசைப்படுறது வேற, ரியாலிட்டி யதார்த்தங்கிறது வேற. அதனால அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இன்னும் அந்த கட்சி எப்படி போகுதுன்னெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் தனியால இன்னும் அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் வர முடியாது, கஷ்டம். தேர்தல் நேரத்தில் அரசியல் கூட்டணி என்பது அந்தந்த கட்சிகளுடைய அவர்களுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தது. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக, பலமான கூட்டணியாக இருக்கிறது. அதனால வருகிற தேர்தலில் அதிமுக தனித்து நின்றாலும் சரி, அல்லது அவர்கள் சொன்னதற்கு மாறாக பிஜேபியோடு சேர்ந்து நின்றாலும் சரி, இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து வந்தாலும் சரி, இவற்றை எல்லாவற்றிலும் காட்டிலும் எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, வலுவான கூட்டணி, வெற்றியை நிரூபித்த கூட்டணி. ஏற்கனவே நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி, நகராட்சி இவற்றையெல்லாம் வெற்றிகளை நிலைநாட்டிய கூட்டணி. எனவே இந்த கூட்டணி தமிழக அளவிலேயும் வெற்றி பெறும், இந்திய அளவிலேயும் வெற்றி பெறும். இந்த கூட்டணி ஆட்சி முறை வரும் அப்படிங்கிறாங்க. ஆட்சியில வந்து எங்களுக்கும் அமைச்சரவையில பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜக சொல்றாங்க. நீங்க எப்படி பாருங்க? இல்லை, இதெல்லாம் வந்து கூட்டணி போட்ட உடனே அரசியல் கட்சிகளே 2-2, 4ன்னு போட்டு கணக்கு போட்டு அவர்களே முடிவு செய்கிற விஷயம் இல்லை. அது வந்து மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். மக்கள் தான் எஜமானர்கள், அவங்க தான் வாக்களிக்கணும். அதனால கூட்டணி அமைஞ்ச உடனேயே அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுது, வெற்றி பெற்றதுன்னு எந்த கூட்டணியும் சொல்ல முடியாது. கடைசியில் வாக்களிக்கிற எஜமானர்கள் மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் முடிவு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா ஏற்கனவே நிரூபிச்சிருக்கோம், அதனால சொல்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.